வணக்கம்மா. பணமா சமையலேருந்து பேசுகிறேங்க. நான் ரொம்ப நாளாக ஒரு கடை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது எனக்கு தைப்பூசத்தன்னைக்கு எனக்கு வெற்றி ஆயிடுச்சு. எனக்கு கடை கிடச்சிருக்கு. எங்கள் ஊரில் ஏடிஎம் வச்சுருந்தாங்க, இந்தியன் பேங்க் ஏடிஎம் வச்சுருந்தாங்க. அது ஒர்க்காக எனக்கு எடுத்தாச்சு. அந்த கட்டடத்தில் தான் நான் இப்போ ஸ்நாக்ஸ் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு எல்லா ஐட்டமும் போட்டுருவேன். கார வகை எல்லாமே போடுவேன். அல்வா அதெல்லாம் ஆர்டர் கொடுத்தாச்சும் செய்வேன். ஏன்னா நான் செய்கிற அல்வாவோட ரேட்டே கூடுதலாக இருக்கும். அது ஒரிஜினலாக நான் செய்வேன், எந்த கலப்படம் பண்ண மாட்டேன். அதனால அது ஆர்டர் கொடுப்பாங்க, அது வீட்டில் செஞ்சுருவேன். ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறது ஒரு முறுக்கு 15 ரூபா, மடக்கு 15 ரூபா, அதிர்ஷ்டம் 15 ரூபா. ஆனால் இது தட்டை வடை கிலோ 350 ரூபா, இது காரா பூந்தி 350 ரூபா, மிளகுமிச்சர் 350 ரூபா, பாக்கி எல்லாமே கார வகையெல்லாம் 350 ரூபா. அதெல்லாம் எடை, அதனால நம்ம ரேட் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நிறைய நம்மளுக்கு நான் ரேட் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் நான் ரேட் சொல்லணும். இது கடைக்கு 15 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. கடையில் ஆர்டினரியாக வாங்குறவங்க கொஞ்சம் கூடுதலாக பார்ப்பாங்க. அதனால 10 ரூபாய்க்குள்ள முறுக்கு, 10 ரூபாய்க்குள்ள மடக்கு, அதிர்ஷ்டம் 10 ரூபா, எல்லாமே செஞ்சிருக்கு. இது பாருங்க, அதிர்ஷ்டம் 10 ரூபாய். இதே ஃபங்க்ஷனுக்கு செஞ்சால் பெருசாக இருக்கும். இப்போ முறுக்கு மடக்கு அந்த ஒரு பாக்கெட்டு நெய், இது ஊத்துக்குழி நெய் நான் பார்த்துக்கிட்டேன், எடுத்துருந்தேன். இந்த ஒரு வருஷமா வீட்டில் இருந்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதையும் கொண்டாந்து கடை போட்டாச்சு. இது கிலோ கணக்கு. இப்போ நம்ம கிராமத்தில் நெய் வாங்கணும்னா, இங்கே கடையிலலாம் வாங்கினோம்னா இதை விட 100 மில்லி, அதை விட இது 100 மில்லி அதிகமாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஃபுல்லாக டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை வாங்குவோம், அந்த தடவை வாங்குற வெளிநாட்டுக்கெல்லாம் போகுது நெய், சென்னைக்கு போகுது. யார் கேட்டாலும் நான் 2 பாட்டில் 3 பாட்டில் பேக் பண்ணி அனுப்பிடுவேன், கொரியர் அனுப்பிடுவேன். இங்கே நேரடியாகவே கிராமத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறையா வாங்குறாங்க, படம் செய்யலாம். ஆச்சி நெய் இதை விட ரேட்டு மடங்கு. நான் விற்கிற நெய் 750 ரூபா ஒரு கிலோ கணக்கு. இப்போ நம்ம பாட்டில் அந்த 1 கிலோ பாட்டில் நம்ம புத்தின்னு வைக்க, இப்போ நம்ம கிராமத்தில் வாங்குறப்ப அது இதோட கருத்தோடு தான் இருக்குது. இது 100 மில்லி எக்ஸ்ட்ரா, 125 மில்லி எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால இது இப்போ கடையில் நம்ம நெய் வாங்கினாலும், டீ கடையில் நெய் வாங்கினாலும் 900 மில்லி தான் தர்றாங்க. இது ஒரு 1000 மில்லியை தாண்டி இந்த நெய் நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் 720 தான் போட்டேன். இப்போ எனக்கு கட்டுப்படி ஆகலை. நாங்கள் இங்கேருந்து போய் பெட்ரோல் போட்டு 60 கிலோமீட்டர், திருப்பூர்லேருந்து 60 கிலோமீட்டர் போய் ஊத்துக்குடியில் நெய் எடுத்து வரணும். அதனால் அவங்களுக்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டியிருக்கு. அதனால எனக்கு 20 ரூபா வச்சுக்கிட்டேன். இப்போ நான் 50 ரூபா ஒரு பாட்டில் 50 ரூபா வச்சுக்கிட்டேன். எதையுமே உண்மையாக வச்சு தான் பழக்கம். அதனால் ஒரு கிலோ பாட்டில் 750 ரூபா. நம்ம கடை எங்கே அமைச்சிருக்கோம் இதே மெயின் ரோட்டுக்கு மேலே என்னோட கடை அமைஞ்சிருக்கு. அதாவது இந்தியன் பேங்க் ஏடிஎம் இருந்த இடம் தான் என்னோட கடை. எல்லாருக்குமே இது கடை முன்னாடி நல்ல மெயினான இடத்துல தான் நான் கடை போட்டுருக்கேன். இதுதான் என்னோட கடை. பாருங்க, இங்கே காலையில் வியாபாரம் நல்லா ஓடிச்சு. முறுக்கு மடக்கு, அதிர்ஷ்டம் எல்லாம் முடிச்சு நெய்பாட்டிலேருந்து போயிருக்கு. இப்போ இங்கே ஆர்டர் கொடுத்தாங்க. அது ஃபங்க்ஷன் கொஞ்சம் பெருசாக போடணும் இல்லையா, அது இப்போ மறு ஆர்டர் வந்துருச்சு. எனக்கு ஒரு ஆர்டர் முடிச்சு மறு ஆர்டர் வந்துச்சு. இப்போ நாளைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கும் போடணும், இங்கே கடைக்கும் போடணும். இப்போ கார வகையில் நான் இன்னும் போடலை. எல்லாம் மாவெல்லாம் வச்சுருக்கேன். நான் இன்னும் போய் அதெல்லாம் தயாரிக்கணும். நைட்டு உட்காந்து தயாரிச்சுக்குவோம். இப்போ பார்சல் நிறைய அடிக்கிருந்தேன். எல்லாம் காலையில் வந்தோடனே பாதி எல்லாம் ஓடிடுச்சு. நெய்பாட்டில் பாதி ஃபுல்லாக இருந்தது, நெய்பாட்டில் பாதி போயிடுச்சு, நல்லா ஓடுது. வீட்டுக்கும் ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த கடையை பார்த்தோன்னே தெரியாதவங்க வீட்டுக்கு ஆர்டர், ஃபங்க்ஷன் கொஞ்சம் பெருசாக போடுறது கேட்டாங்க. நாங்கள் பெருசாக தான் போடுவோம், அது 15 ரூபா இருக்கேன், எனக்கு அதையே போடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த ஆர்டர் நாங்கள் பண்ணணும், இதுவும் பண்ணணும், வீட்டு வேலையும் பார்த்துக்கணும். கொஞ்சம் சிரமம் தான் இருந்தாலும் ஒரு கடையை வச்சு உட்காரணும்னு எனக்கு நீண்ட நாள் கனவு. அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஒரு பேர், அதாவது கடையை வச்சா தான் நம்ம எதுவும் மெயினாக பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால எனக்கு சரியான தொடர்ந்து பானமா சமையலுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு பானமா சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. நான் இப்போ என் பேரில் பானமா சமையலுங்கிற பேரில் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு போர்டு அடிக்க போகிறோம். நாளைக்கு நாளன்னைக்குள்ளே போர்டு வந்துடும். அதிலே அதை பார்த்து எல்லோரும் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். பானமா சமையல் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும். வணக்கம்.